ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய், புதினா, கொத்தமல்லி எல்லாம் அறுத்து வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு எண்ணெயில் பட்டை லவங்கம் போட்டிருக்கணும். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் நல்லா வதக்கணும். அப்புறம் தக்காளி அரைச்சி வச்சு தக்காளி போட்டுக்கணும். புதினா, கொத்தமல்லி போட்டுக்கணும். நல்லா வதக்கணும். அப்புறமா தேங்காய் போட்டுக்கணும். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கின உடனே தேவையான அளவு தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா அதையும் வதக்கி எடுத்து புதினா, கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷாக வறுத்த உடனே தேங்காவை சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ண உடனே பாருங்கள், எண்ணெயில் பிரிஞ்சு வந்திருக்கா. கேஸ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வர்ற மாதிரி வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கணும். அப்புறமா எண்ணெய் ஊற்றி சிக்கன் தண்ணி வச்ச சிக்கன் எடுத்துக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கழுவி வச்ச நம்ம சிக்கனை எடுத்து அதில் போட்டுக்கலாம். கேஸை சிம்மில் வச்சுட்டு போடுங்க, ஹையில் வச்சு போடாதீங்க. நல்லா சிக்கன் எல்லாமே கழுவி எடுத்துட்டு பாருங்கள். நல்லா எல்லாமே அதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்ட உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூளை சேர்த்த போகிறோம். ஒரு பிஞ்ச் சேர்த்திக்கிறோம், கவுச்சி ஸ்மெல் போகிறதுக்காக. நல்லா கலரி விட்டுக்கலாம். அது கூட புதினா, கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு சிக்கனு நல்லா ஆயில்லையே கொஞ்சம் கொதி வரணுங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். அது கூடவே நல்லா கொதிக்கட்டும் ஆயில்லையே.